துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம், தயாநிதி மாறன் போன்றவர்கள் எல்லாம் பெரிய ஊழலில் மாட்டிக்கொண்டு சிக்கியதனால் வரக்கூடிய ஒரு எதிர்வினை போதைப் பொருள், கள்ளச்சாராயம், மணல் கொள்ளை, இதெல்லாம் பிரதமரே 2024 லோக்சபா தேர்தலில் பேசிய பிறகும் கூட அவர் மீது சந்தேகப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். மீண்டும் மீண்டும் பாஜக அவரை போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வெள்ளி தட்டில் வச்சு வாங்கினா முக்கர் பண்ணுவார், மேலே குதிப்பாரு. 4 எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜ்யசபா தனக்கு வாங்கிப்பார், வேற ஒண்ணுமே கிடையாது. திமுகவில் மைத்திரனை சேர்த்துக் கொண்டதன் மூலமாக திமுகவிற்குத்தான் அவப்பெயரை தவிர மைத்திரனுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ கிடையாது. ஏன்னா திமுக அவ்வளவு பலவீனமா இருக்குதுங்களா சார்? ஓபிஎஸ்ஸையும் மைத்திரனை சேர்க்கிற அளவுக்கு கிரண்பேதி எத்தனை மாட்டி ஓட விட்டாங்க நாராயணசாமியை பாண்டிச்சேரியில போன 2-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கட்சி தான் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆகும் என்று தான் பலர் கருதுகிறார்கள். ஆனாலும் கூடிய விரைவில் அந்த நிறைய வேகன்சி இருக்குங்க, 8 வேகன்சி இருக்குங்க. இந்த துணை ஜனாதிபதி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்து ஒரு ஆளுநர் போயிட்டாரு, ஊழல் பண்ணி தான் ஜெயிச்சாரு என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்பி இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு ஒரு மூக்கொடப்பு. அதனால்தான் அவரை பார்க்கறதுக்கு துப்பு இல்லைங்க, திராணி இல்லைங்க. காங்கிரஸ்காரனுக்கு வட இந்தியாவில் காங்கிரஸ் ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா, நமஸ்காரம். இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம வெற்றி பெற்று விடுவோம், 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி, மீண்டும் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில இந்த இடி ரைடு பாதிப்பை ஏதாவது ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக வாக்குகள் குறையும். எதிர்கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை என்பதெல்லாம் பாதிக்கும். காரணம் ஊழல் ஒரு பிரச்சனையாகிவிட்டது. அதெல்லாம் விட்டுருங்க, இவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார். ஆனால் மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக வினைகள் அதிகமாக இருக்கிறது. பொதுமக்களிடையே எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி வளர்த்து விட்டார். காரணம், உதயநிதி போன்றவர்கள் எல்லாம், துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம், தயாநிதி மாறன் போன்றவர்கள் எல்லாம் பெரிய ஊழலில் மாட்டிக்கொண்டு சிக்கியதனால் வரக்கூடிய ஒரு எதிர்வினை போதைப் பொருள், கள்ளச்சாராயம், மணல் கொள்ளை, இதெல்லாம் பிரதமரே 2024 லோக்சபா தேர்தலில் பேசிய பிறகும் கூட 1 வருடம் 2 வருடம் ஆகி அதனால் ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் ஆன பிறகும் கூட துரைமுருகன் மீது கேஸ் போடாத இருக்கிறதுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீது ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லல. ஆனால் அந்த சந்தேகம் எப்படி வருது? இவங்க கோர்ட்ல இது போட்டிருக்கிறதுனால, ஸ்டே போட்டிருக்கிறதுனால. எனினும் கூடிய விரைவில் இந்த கேஸ்கள் முன்னை நிறுத்தப்பட்டு கண்டிப்பாக மாறுதல்கள் வரும். ஒன்றே ஒன்று, மு. கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னதான் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் வரக்கூடிய கூட்டம் அது ஒரு வயத்தில் புரியை கடத்திருக்கிறது, வயத்தில் ஜுரம் வந்திருக்கிறது, திமுக அலறி இருக்கிறது. திமுகவிற்கு ஒரு அந்த பகல் கனவு, மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்பது சிதறிவிட்டது என்று தான் தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வர கூட்டம் இருக்குதுங்களா, சாதாரணமா இது இல்லைங்க சார். இப்ப நீங்க துரைமுருகன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அதிமுகவுல இருந்திருந்தால் இப்ப எந்த இடத்துல இருந்திருப்பாங்க, திமுகவுல இருக்கிறதுனால இப்ப எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பான்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா துரைமுருகனே சொல்லிட்டாருங்களே, இன்பநிதி, உதயநிதியுடைய மகன் இன்பநிதியின் அரசாங்கத்திலும் நான் பணிபுரிய தயார் என்று. காரணம் என்ன என்று கேட்டால் ஊழல். ஊழல் குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஊழலுக்கு உழைப்பவர்கள் என்ற பெயரை மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் பெற்றுவிட்டார். துரைமுருகனுக்கெல்லாம் என்னங்க இனிமேல் வேலை இருக்குதுங்க? எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, படுத்துக்க முடியல, நிற்க முடியல, ஓட முடியல, நடக்க முடியல, கையை போட முடியல, கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல. அந்த மாதிரியான வயதில் முதியவர். நானும் வயதில் முதியவன் தான், யாரும் இல்லைங்கல்ல. நான் ஊழல் பண்ணல, அவர் ஊழல் பண்ணியிருக்காரு. 5 மாவட்ட கலெக்டர்களை கூட்டு மணல் வாரி கொள்ளையில் நிறைய பேர், இந்த கரிகாலன் என்பவரை கைது செய்யாமல் வைத்திருக்கிறது அரசாங்கம், ஏன் தெரியலையே சார். இப்ப ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்டிஏல இருந்து விலகிட்டாங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல தடவை சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்போ என்ன செய்தி வெளியாயிட்டு இருக்குன்னா,
திமுகவிடம் 4 எம்எல்ஏ சீட், ஒரு ராஜ்யசபா எம்பி, டீல் முடிந்து விட்டது அப்படின்ற செய்திகள் வெளியா இருக்கு. இப்போ ஓபிஎஸ் விவகாரம் எப்படி சார் பாக்குறீங்க? ஓபிஎஸ் மத்திய பாஜகவுடன் இருக்க மாட்டார். காரணம், மத்திய பாஜக அவர் மீது சந்தேகப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். மீண்டும் மீண்டும் பாஜக வந்து அவரை போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வெள்ளி தட்டில் வச்சு வாங்கன்னா முக்கூர் பண்ணுவார், மேலே குதிப்பாரு. 4 எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ராஜ்யசபா தனக்கு வாங்கிப்பார், வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க எல்லாருக்கும் ராஜ்யசபா கொடுத்துட்டா திமுக காரனுக்கு எங்க இருக்குதுங்க ராஜ்யசபா? காக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மயமாக்கப்படுகிறதா? திமுக ஒரு வாஷிங் மிஷினான்னு கேட்குறாங்க எல்லாரும். இப்போ பாருங்க, நேற்று துரை நம்ம மைத்ரேயன் போய் சேர்ந்துட்டார். இந்த மைத்ரேயன் தான் இவருக்கு பக்கத்தில் இருந்தார், ஓபிஎஸ் பக்கத்தில். ஓபிஎஸ் விட்டு அவர் எடப்பாடி கிட்ட அவர் சேராத இருக்கிறது முஸ்லீம் கட்சி ஒன்றுதான் இப்பொழுது. ஆக மொத்தம் மைத்ரேயனுக்கு சில அவப்பெயர்கள் டெல்லியில் இருந்தாலும் பிரதமருடன் நன்றாக பழகியவர். எனினும் பிரதமர் அவர் மீது நம்பிக்கை கிடையாது. தர்ம யுத்தம் நடத்தும் போது 114 எம்எல்ஏ இருக்குன்னு புழுகு மூட்டை விட்டார் இந்த மைத்திரன் அங்க வந்து பிரதமரிடம். அப்ப அருண்ஜேட்லி உயிரிழந்தாரு. அதெல்லாம் என்ன பண்ணாங்க அவர் சடித்தது தெரியும். ஆக மொத்தம் டெல்லியில் டாக்டர் மைத்ரேயனுக்கு நல்ல பெயரே கிடையாதுங்க. அவர் வந்து மீதி செஞ்சாலும் திமுக சேர்ந்தாருன்னு நாளைக்கு அவர் முஸ்லீம் லீடர் சேர்ந்துருவார் போய், அவ்வளவுதான். யாரு கண்டாங்க? அவர் ஒரு ஸ்திரமான ஆளா தெரியலையே. சார், மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்துல பாஜகவில் அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்குவதற்கு காரணமே இபிஎஸ் தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதிமுக பாஜக குறித்த விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவரை பற்றி சில செய்திகள் வெளியாகும் கூடிய விரைவில். இப்போ அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கண்டுக்கவே மாட்டார். இவரை பற்றி அருண்ஜேட்லியிடம் அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார் என்பதை சில குறிப்புகள் இன்னும் இருக்கிறது. அதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சுன்னா ஏண்டாப்பா திமுக சேர்த்துட்டான்னு இருக்குமே அவருக்கு, அது ஒன்று பெருசா வருமே. திமுகவில் மைத்திரனை சேர்த்து கொண்டதன் மூலமாக திமுகவிற்குத்தான் அவப்பெயரை தவிர மைத்திரனுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ கிடையாது. ஏன்னா திமுக அவ்வளோ பலவீனமா இருக்குதுங்களா சார்? ஓபிஎஸ்சியும் மைத்திரனை சேர்க்கிற அளவுக்கு எப்படிங்க 200ங்கிற ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல எல்லாரும் சேர்த்துக்குறீங்க. தோழமை கட்சிகளுடைய மொத்த எண்ணிக்கை கொடுக்க வேண்டிய சீட்டுக்கு குறைஞ்சிட்டு வருது. இவங்களுக்கு 4 கொடுத்துட்டு இப்போ காங்கிரஸுக்கு வந்து 10 குறைச்சிட்டீங்களா? காங்கிரஸ் 60 கேட்குறாங்க. ஆக மொத்தம் 400 சீட்டு வேணும் உங்களுக்கு தமிழக சட்டசபையில். 234ல 400 தான் எல்லாரும் கொடுக்கலாம். சும்மா அதெல்லாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை என்பது அதிகம். சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா நேரடி எதிரியாகத்தான் திமுக திராவிட கழகம் எல்லாமே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்ட மைத்ரேயனை ஸ்டாலின் வந்து கட்சியில இணைச்சிருக்காங்க. இதோட பின்னணி என்னவாக சார் இருக்கும்? பிராமணர் பிராமண வாக்கு திமுக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இணைச்சிருக்காரா? எப்படி சார் பார்ப்பது? பிராமணர்களை கண்டால் தமிழக திமுக பயப்படுகிறது. இல்லை என்றால் முருகன் மாநாடு நடத்தி இருக்க மாட்டார்கள். இல்லை என்றால் தெய்வீ மக சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு சிறுபான்மையர் வாக்குகள் விஜய் பக்கம் போய்விடுமோ என்ற அச்சத்தில் பெரும்பான்மையை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வது நல்லது என்று தான் கருணாநிதியுடைய மகன் மு.க.ஸ்டாலின் நினைக்கிறார் என்று தான் சில வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சார், இப்ப சுதந்திர தினம் ஆளுநர் மாளிகையில ஆர்.என்.ரவி அவர்கள் தேநீர் விருந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே கலந்துக்கல. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தவறான முயற்சி, தவறான. ஏன்னா அவர் கையெழுத்து இல்லாட்டா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. அவர் கையெழுத்து இல்லாட்டா சட்டசபை கூடாது. அவர் கையெழுத்து இல்லாட்டா உங்களுக்கு வந்து அந்த மசோதாக்கள் நிறைவேறாது. அவரை போயிட்டு ஒரு முறைத்துக் கொள்வது, அசிங்கப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது தவறு. அது சட்ட ரீதியாக தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சட்ட ரீதியாக அவரை பார்த்து வராது இருப்பது தவறு. அடுத்தவர் இப்ப பாருங்க, கிரண் பேதி எத்தனை வாட்டி ஓட விட்டாங்க நாராயணசாமிய பாண்டிச்சேரியில போன 2-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கட்சி தான் மு.க.ஸ்டாலினுக்கும் ஆகும் என்று தான் பலர் கருதுகிறார்கள். ஆனாலும் முதலமைச்சர் கண்டிப்பாக ராஜ்பவனுக்கு சென்று அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இவர் பையனை டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்ணோன்னா ஒத்துக்கிறாங்க. அப்ப அவருடைய கை இப்ப மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போவாங்க. வேற என்ன இருக்குதுங்க? சார், இப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர் நாகாலாந்து ஆளுநராக இருந்த இல கணேசன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்காங்க.
இப்படியான சூழ்நிலையில் தான் நாகாலாந்துக்கு மீண்டும் தமிழகத்திலிருந்து ஒருவர் தான் ஆளுநராக நியமிக்கப்பட போகிறார் அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. யார் எப்பொழுது செய்வார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூடிய விரைவில் ஆளுநர் மாற்றம் இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து எச் ராஜாவிற்கு ஆளுநர் பதவி கிடைக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார்கள். அது ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதுதான் பாக்கி. சிவா, கூடிய விரைவில் அந்த நிறைய வேக்கன்சி இருக்குங்க. 8 வேக்கன்சி இருக்குங்க. இந்த துணை ஜனாதிபதி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து ஒரு ஆளுநர் கண்டிப்பாக நரேந்திர மோடி மனதில் இருக்கிறார். அது எச் ராஜா என்று தான் சொல்லுகிறார்கள். சார், இப்ப செங்கோட்டையில நடைபெற்ற சுதந்திர தின விழா ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க, தவிர்த்திருக்காங்க. அவங்க அலுவலகத்துல தான் இப்ப சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க. இந்த புறக்கணிப்புக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? காழ்ப்புணர்ச்சி. நரேந்திர மோடி 12வது முறையாக பிரதமராக இருந்து காழ்ப்புணர்ச்சி. காரணம், நரேந்திர மோடி ஜெயிக்கவே இல்லை, தோத்து போயிட்டாரு, ஊழல் பண்ணி தான் ஜெயிச்சாருன்னு என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு ஒரு மூக்கொடைப்பு. அதனால்தான் அவரை பார்க்கறதுக்கு துப்பு இல்லைங்க, திராணி இல்லைங்க. காங்கிரஸ்காரன் வட இந்தியாவில் காங்கிரஸ், உத்தரப்பிரதேசத்துல சிவா 403 இடத்துல 396 டெபாசிட் போயிடுச்சுங்க காங்கிரஸுக்கு. அது எப்படி சொல்றாங்க அவங்க ஜெயிப்போம் தோப்போம்னுட்டு? ஆக மொத்தம் வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மறைந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது, செத்து போச்சு, தவசம் பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல 2 எம்எல்ஏ, அந்த 2 எம்எல்ஏவும் சமாஜ்வாதி பார்ட்டியில சேர தயாரா இருக்காங்க. என்னவோ பேசுறாங்க புதுசா. அவர் புறக்கணித்தது தவறு. எப்படி தமிழகத்திற்கு ராஜ்பவனை மு.க.ஸ்டாலின் தேநீர் விருந்தை புறக்கணித்தாரோ, அதே மாதிரி ஒரு பிரதமர் நாட்டிற்கு அறிவுரை வழங்கும் போது, அட்ரஸ் செய்யும்போது அந்த நேஷனல் அட்ரஸ் என்பது முக்கியமானது. அவர் புறக்கணித்தது தவறு. பாஜக புறக்கணிக்கவே இல்லைங்க. தேசப்பற்று வேணும் அதுக்கு. இவருக்கு தேசப்பற்று இல்லை என்பதைத்தானே சொல்லுகிறார்கள். இவர் அடிக்கடி ஃபாரின் போயிடுறாரு. எங்க போறாரு, ஏதுக்கு போறாருன்னு தெரியல. நேற்று பாருங்க, கோர்ட்ல போயிட்டு போனால ஒரு கோர்ட்ல அந்த வழக்கறிஞர்கள் பேசுவதற்கு முன்னதாக என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொன்னார். ஆனால் வெளியே வந்தவனுக்கு என் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிக்கை விடுகிறார் ராகுல் காந்தி. பொய், பித்தடாட்டம், கேஸ் பலூன் தான் ராகுல் காந்திக்கு ஒரு அழகாக இருக்கிறது. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்டை வச்சிருக்கார தவிர பொதுமக்கள் ராகுல் காந்தி ஒரு ஒதுக்கி விட்டார்கள். அவர் போனா என்ன போனாட்ட என்ன ஆயிடுச்சு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ, 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 நன்றி.